அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ள பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். ராமதாஸ், அன்புமணி இருவரிடமும் நீதிபதி தனியாக விசாரணை நடத்தியது. ராமதாஸ் தரப்பு மனு தள்ளுபடி, அன்புமணிக்கு அனுமதி என பரபரப்புக்கு பஞ்சமில்லாத வழக்கு விசாரணையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சி தலைவருமான அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டப்படும் என்று ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு உடன்படாத அன்புமணி போட்டியாக ஆகஸ்ட் 9ஆம் தேதியான இன்று பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என்று அறிவித்தார். இதற்கு எதிராக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அறிவித்த நீதிபதி இருவரும் மாலை 5:30 மணியளவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அன்புமணி நேரடியாக நீதிபதி முன்பு ஆஜரானார். காணொலி வாயிலாக ராமதாஸ் ஆஜராகியிருந்தார். இருவரிடமும் நீதிபதி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு தீர்ப்பை ஒத்திவைத்தார். இதையடுத்து நேற்றிரவு சுமார் 8:30 மணி அளவில் அன்புமணியின் பொதுக்குழுவுக்கு அனுமதி வழங்கிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ராமதாஸ் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்தார். அன்புமணியுடன் பேசுவதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தயாராக இல்லை என்றும் இருவரும் பரஸ்பரம் முகம் பார்த்துக் கொள்ளவில்லை என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராமதாசும் அன்புமணியும் தந்தை மகனாக கட்சி மற்றும் மக்களின் நலனுக்காக பல ஆண்டுகளாக ஒன்றாக உழைத்ததால் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். காணொலி மூலம் ஆஜரான ராமதாஸ் அன்புமணியுடன் பேச விரும்பவில்லை என தெரிந்த பிறகு வழக்கு தகுதியின் அடிப்படையில் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான ஈகோ காரணமாகவே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் நீதிபதி கூறியுள்ளார். உட்கட்சி விவகாரம் என்பதால் மனுதாரரும் எதிர் மனுதாரரும் எழுப்பிய அனைத்து வாதங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இல்லை என்றும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க எந்த காரணமும் இல்லாததால் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பில் குறிப்பிட்டார். இந்த உத்தரவு ராமதாஸ் விவகாரத்தில் அன்புமணிக்கு கிடைத்த முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என்ற தீர்ப்பு நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாமல்லபுரத்தில் இன்று காலை 11 மணிக்கு திட்டமிட்டபடி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் ஜனநாயக முறையில் விவாதிப்பதற்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டு பாமக நிர்வாகிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தீர்ப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக வழக்கறிஞர் பாலு நிறுவனருக்கான அதிகாரங்கள் குறித்து விளக்கினார். அவர் ஆலோசனைகளை சொல்லலாம், அந்த ஆலோசனை ஏற்கப்படலாம் அல்லது அதுக்கு வேறு மாற்றி செய்யலாம். அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உச்சபட்ச அதிகாரம் கட்சியில் பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கட்சியினுடைய விதி அடிப்படையில் ஒரே ஒரு விதி 13இல் மட்டும்தான் அவருடைய பணிகள் என்ன என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாமகவில் கடந்த ஆண்டு நடந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான பனிப்போர் அம்பலமான நிலையில் தற்போதைய பொதுக்குழு கூட்ட அறிவிப்பில் அது உச்சத்தை அடைந்துள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் மீண்டும் தலைவராக அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு பொதுக்குழு அங்கீகாரம் வழங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 10ஆம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு, தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி பொதுக்குழு என ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் கட்சியின் பெரும்பாலான நிர்வாகிகளை கொண்டு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.